ஓம் சாந்தி. 20/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையுடன் கூடவே சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமியுங்கள். இப்ப ஞானத்தை நம்ம தாரணை செய்யறோம். பாபா என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம் லைஃப்ல. அது கூடவே நம்ம சொர்க்க ராஜ்யம் சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்காக இப்ப பாபாவை நினைக்கிறோம். நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமிங்க. தூய்மையா இருங்க மற்றும் நினைவு பாபாவுடைய நினைவு பலத்தையும் சேமிங்கன்றாரு. அப்பதான் நமக்கு ராஜ்யம் அடைய முடியும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புருஷார்த்தம் முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்ப நம்மளுடைய முயற்சியுடைய லட்சியம் என்னவா இருக்கணும்? பதில்: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது. இதுதான் நம்மளுடைய முயற்சியின் லட்சியமே. முன்ன எப்படி இருந்தோன்னு தெரியாது, ஆனா இப்ப எப்படி இருக்கணும்னா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், மிக மிக இனிமையா இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கணும். இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவதைகள் இப்படிதான் இருப்பாங்க சொர்க்கத்துல. அது மாதிரி நம்ம இங்கேயே முயற்சி செய்யணும். இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவராக, நிறைந்தவராக, 16 கலைகளில் முழுமையானவராக ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நீங்க மாற மாற நீங்க சர்வ குண சம்பன்ன நிறைந்தவரா, 16 கலைகள் நிரம்ப பெற்றவரா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. கேள்வி: யாருடைய செயல்கள் சிறந்தவையாக சிரேஷ்டமானதாக இருக்கிறதோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? யார் சிரேஷ்டமா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க செயல்லாம் அப்படிதான் இருக்கும்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பதில்: அவர்கள் மூலமாக யாருக்குமே துக்கம் ஏற்படாது. அவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எண்ணம், சொல், செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. யாருமே இவங்க என்னை காயப்படுத்தினாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி யாருக்குமே அவங்க மூலமா துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கிறாரோ அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். நம்ம நடத்தை எப்படி இருக்கணும்னா, நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதன் மூலமா மற்றவங்களுக்கு துக்கம் போயிடணும், அதன் மூலமா அவங்க சுகமா மாறணும். அது நம்ம என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, செயல்கள் நம்ம செய்யறோம்னா அதனால அவங்க சுகம் அடையணும், துக்கம் அடையக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய வைப்ரேஷன். நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி அவங்க சிறந்த செயல்கள் செய்யறவங்க அடையாளங்கள் இப்படிதான் இருக்கும்ன்றாரு. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவென்று பாடல். ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். இந்த இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார்? பாபா கேட்குறாரு. இப்போ இந்த பாட்டை கேட்டீங்களே, இனிமேல இனிமையான குழந்தைகள்ட்டு. இந்த இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகள்ட்ட யார் சொன்னாங்க? 2 தந்தையரும் கூறினார்கள். பிரம்ம பாபா, சிவபாபா 2 பேருமே இருக்காங்க இல்லையா, 2 பேருமே தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. நிராகாரமானவரும் கூறினார், பின் சாக்காரமானவரும் கூறினார். பிரம்மா பாபா உடல்ல சிவபாபாவும் இருக்கிறாரு, அவரும் சொல்றாரு இந்த வார்த்தையை. சாக்காரமான பிரம்மா பாபாவும் சொல்றாரு. எனவே இவர்களுக்கு பாப் மற்றும் தாதா, பாபானா தந்தை, தாதானா மூத்த சகோதரர், பாப் தாதா என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் நம்ம பாப் தாதா அப்படின்னு சொல்றோம். தாதா சாக்காரமான உடல் உடையவரா இருக்கிறார். பிரம்மா பாபா நம்மள மாதிரியே தான் உடல் இருக்கு அவருக்கு, அவர் உடல்ல தான் சிவபாபா வர்றாரு. இப்போது இந்த பாடலும் கூறப்படுகிறது சொல்றாரு. இந்த பாடல் என்ன சொல்லுது? சாகாய சிம்மாசனத்துக்கு வாருங்கள்னா யாரு சொல்லுதுன்னா சிவபாபாவை தான். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும் சொல்றாரு. இப்ப இந்த பாடல் என்னன்னா பக்தி மார்க்கத்தினுடையது. தந்தை வந்துள்ளார், இப்ப கடவுள் வந்துள்ளார். மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் பதிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். மேலும் நமக்கு தெரியும் பாபா எதுக்காக வந்தார்னா ஞான கடலா இருக்கிறாரு. முழு சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானத்தை நம்ம புத்தியில பதிய வைக்கிறார். நாம் 84 பிறவிகள் முடித்துள்ளோம். பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். நம்ம நிறைய பிறவிகள் எடுத்து 84 பிறவி முடித்துள்ளோம். இப்போது நாடகம் முடிவடைகிறது என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலும் இருக்கிறது. இப்ப டிராமா முடியுதுன்ட்டு நமக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். இப்போது நாம் யோகம் அல்லது நினைவினால் தூய்மையாக வேண்டும். இப்ப நம்ம யோகா பண்ணி
பாபாவை நினைச்சு நினைச்சு நம்ம ஆத்மா தூய்மையாகணும். நினைவு மற்றும் நாலேஜ், ஞானம், இதுவோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது. பாபாவுடைய நினைவு, யோகா மற்றும் ஞானம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குதுன்றாரு. பேரிஸ்டர் வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வார்கள். இப்போ நம்ம வந்து வக்கீல் ஆக போகிறோம், வக்கீல் படிக்கிறோன்னா கண்டிப்பாக நினைவும் செய்வாங்க. அந்த நாலேஜ், வக்கீல் ஆகிற ஞானமும் இருக்குது இல்லையா, மேலும் அவரிடமிருந்து நாலேஜும் பெறுவார்கள். அதுக்காக வக்கீலையும் நினைப்பாங்க, வக்கீல்கிட்ட இருந்து ஞானத்தையும் அடைவாங்க. இதற்கு கூட யோகம் மற்றும் நாலேஜ் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சிவபாபாவை நினைக்கிறோம், சிவபாபா கிட்ட இருந்து ஞான பலத்தை நம்ம அடையிறோம். இங்கோ இது புது விஷயமாகும். இங்கே பாபா சொல்கிற விஷயம்லாம் புது விஷயன்றாரு. அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்குட்பட்ட பலம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம அந்த எல்லைக்குட்பட்ட பலம், சக்தி வந்து நமக்கு கிடைக்குது. அந்த வக்கீல் ஆகிறது, டாக்டர் ஆகிறதுலாம் அந்த நாலேஜை வச்சு நமக்கு டாக்டர் ஆகிறோம், வக்கீல் ஆகிறோம், அந்த எல்லைக்குட்பட்ட பலம் கிடைக்குது. இங்கு இந்த யோகா மற்றும் ஞானத்தினால் எல்லையில்லாத பலம் கிடைக்கிறது சொல்றாரு. இங்கே நம்ம பாபா கிட்ட வந்து பாபாவை நினைச்சு யோகா பண்ணி அந்த ஞானத்தை கேட்கறதுனால எல்லையில்லாத சக்தி, பலம் வந்து கிடைக்கிறதுன்றார். ஏனெனில் சர்வ சக்திவான், அத்தாரிட்டி ஆவார். சர்வ சக்திவான், அதாவது அல்மைட்டி அத்தாரிட்டி சொல்லுவாங்க. எல்லா சக்திகளும் நிறைந்தவர் கடவுள்ன்ட்டு. அவர் வந்து அத்தாரிட்டி, அதிகாரம் உடையவர் ஆவார். அவர் தான் வந்து எல்லாருக்கும் அந்த நமக்கே வந்து அவர் உரிமையுடையவர். எல்லா ஆத்மாக்களும் அவருக்கு தான் சொந்தம். நான் ஞான கடலும் ஆவேன் என்று தந்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்குள்ள எல்லா ஞானமும் இருக்குது, இந்த சிருஷ்டி எப்படி தோன்றுச்சு, எப்படி அழியுது, எல்லாமே எனக்கு தெரியுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம வந்து இந்த சிருஷ்டி பூலோகம் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பாபா சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மூலவதனம், சூட்சும வதனம் எல்லாமே நினைவில் இருக்கிறது. நமக்கு எல்லாமே தெரியும். இந்த சாக்கார வதனன்றது இந்த பூமி, இங்கே நம்ம நடிக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு வதனம் இருக்குது, சூட்சும வதனம். அதில் வந்து உடலை விட்டவங்கெல்லாம் அங்கே சூட்சும உடலில் ஃபரிஸ்தாவாக அங்கே இருக்கிறாங்க. பிரம்மா பாபா உடல் அவ்யக்த ஃபரிஸ்தாவா அங்கே இருக்கிறாரு. சிவபாபா அவரு கூட இருக்கிறாரு. அப்புறம் மூலவதனன்றது மேலே பரந்தாமம். அங்கே வந்து ஆத்மாக்கள்லாம் வெறும், அங்கே உடலே இருக்காது, வெறும் புள்ளிய ஆத்மாக்கள் மட்டும் வசிக்கிற இடம். இது எல்லாமே நமக்கு நினைவில் இருக்கிறது. தந்தையிடம் என்ன நாலேஜ் உள்ளதோ அதுவும் கிடைத்துள்ளது. நமக்கு எந்தெந்த இடம் எல்லாமும் தெரியும். திரிலோகநாத்ன்ற மாதிரி 3 லோகமும் தெரியும். பாபாவிடமிருந்து ஞானமும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எனவே ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும். இப்போ இந்த ஞானம் பாபா என்ன சொல்றாரோ அதை புத்தியில பதிய வைக்கணும். அப்போதான் நமக்கு வந்து இங்கே வாழற வாழ்க்கையோ இந்த பிரச்சனையோ இதெல்லாம் நம்ம புத்தியில ஸ்டோர் ஆகாது. நம்ம பயப்பட மாட்டோம், எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டோம். பாபா சொல்ற ஞானத்தை நம்ம தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலும் ராஜ்யத்தை பெறுவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகம் மற்றும் தூய்மையும் கற்பிக்கிறார். இப்போ ராஜ்யத்தை அடைவதற்காக தான் நமக்கு பாபா வந்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா யோகா சொல்லி கொடுக்குறாரு, தூய்மையா இருக்கவும் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் தூய்மையாகவும் ஆகிறீர்கள். ஆத்மா இப்ப தூய்மையாகவும் ஆகுது. தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். இப்ப பாபாட்ட இருந்து ராஜ்யத்தையும் நம்ம அடையணும். தந்தை தன்னை விடவும் அதிகமான பதவியை அளிக்கிறார். கடவுள் என்ன பண்றாருன்னா குழந்தைகளை தலையில தூக்கி வச்சுக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு. அவர் நம்மளாம் ஆத்மா, அவர் பரம்பிதா பரமாத்மானா அவர் நமக்கு அப்பா. அப்ப அவர் நம்மளை விட நம்மளை தலையில தூக்கி வச்சு நமக்கு வந்து அவரை விட அதிகமான பதவியை கொடுக்குறாரு. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து பதவியை இழந்து விடுகிறீர்கள். ஆனா அந்த பதவியை அடைஞ்சு நம்ம திரும்ப வந்து 2500 வருஷம் கழிச்சு பதவி இழந்துடும். மாயாவசம் போயிட்டு இழந்துடுறீங்க. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கான ஞானம் உயர்ந்த தந்தையின் மூலமாக கிடைக்கிறது. இப்போ உயர்ந்ததா ஹையஸ்டா ஆகிற ஞானம் வந்து இப்போ கடவுள் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. இப்போது நாம் பாப்தாதாவின் வீட்டில் அமர்ந்திருப்பது போல இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம மதுபனோ இல்ல சென்ட்ரோ போனோம்னா நம்ம இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி, அப்பா அம்மா வீட்டுல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நமக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த தாதா பிரம்மா கூட தாயாக இருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவை வந்து சிவபாபா அப்பானா நம்ம பக்தியில தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடி இருக்கிறோம் சிவனை. பிரம்மா பாபாவை அவர் உடம்புல வர்றாரு இல்லையா, அதனால இவர் தாயாக்கி இருக்கிறாரு. அதனால இவரும் நமக்கு தாயா இருக்கிறாரு. அந்த தந்தையோ தனியானவர் ஆவார், மற்றபடி இவர் தாயும் ஆவார் சொல்றாரு. ஆனால் இந்த உடல் ஆணினுடையாக இருக்கும் காரணத்தால் பின் தாய் நியமிக்கப்படுகிறார். இருந்தாலும் பிரம்மா பாபா உடல் வந்து ஆணா இருக்கிறதுனால
அதனால மம்மாவை வந்து கலசத்தை வச்சு அவரு தாயாக்குறாரு. இவரையும் தத்தெடுக்கப்படுகிறது, மம்மாவையும் தத்தெடுக்கிறாரு. அவர் மூலமாக பிறகு படைப்பாகி இருக்கிறது. இந்த பிரம்மா பாபாவையும் சிவபாபா தான் தத்தெடுக்கிறாரு மனைவியாக்கி. அவர் மூலமா நம்மளெல்லாம் தத்தெடுக்கிறாரு. இப்ப படைப்பு உருவாகுதுன்றாரு. பிரம்மா மூலமா படைப்புன்ட்டு பக்தியில சொல்றாங்களோ அது இப்படிதான் உருவாகுது. படைப்பும் கூட தத்து எடுக்கப்பட்டது ஆகும் சொல்லி சொல்றாரு. தந்தை ஆசி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்து எடுக்கிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு ஆசி கொடுக்கறதுக்காக தான் நம்மளெல்லாம் தத்து எடுக்கிறார். நம்ம வந்து மாற்றான் குழந்தை ஆயிட்டோம், மாயாவோட குழந்தை ஆயிட்டோம். விகாரம் மூலமா பிறந்து வந்துடும் அந்த பழைய பிறவில. இப்ப நம்மளை தத்தெடுக்கிறதுக்காக பிரம்மா பாபா மூலமா தத்தெடுக்கிறார். அப்பதான் அவருடைய ஆசையை நம்ம கொடுக்க முடியும். ஆத்மாக்களை தான் தத்தெடுக்கிறார், மற்றபடி உடம்பு வந்து பழசு. பிரம்மாவை கூட தத்தெடுத்துள்ளார், பிரம்மா பாபாவையும் அப்படிதான் தத்தெடுத்துருக்கார். பிரவேசம் செய்வது அல்லது தத்து எடுப்பது விஷயம் ஒன்றே ஆகும். அவர் உடம்புல வர்றது, அவரை வந்து குழந்தையா தத்தெடுக்கிறது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வந்து வரிசை கிரமமா புரிஞ்சுக்கிறோன்றார் சொல்றாரு. எல்லாம் ஒன் பை ஒன்னா வரீங்க, பிகே ஆகுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. நாங்கள் நமது பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குகிறோம் என்பதையே அனைவருக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க போய் மற்றவங்க சொல்லுங்க, கடவுளுடைய ஸ்ரீமத் படி நாங்க நடந்து இந்த பாரதத்தை மீண்டும் செழிப்பா ஆக்குறோம் அப்படின்ட்டு புரிய வைங்க. ஆக தாங்களும் சிறந்தவராக வேண்டும். நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகி உள்ளோமா என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும். இப்ப இந்த ஞான யோகம் இறங்க இறங்க நம்மளுடைய நடத்தை செயல்லாம் சிரேஷ்டமா இருக்குதா, சிறந்தவர்களா ஆகியிருக்கிறோமான்ட்டு நம்மளே பார்க்கணுன்றாரு. எந்த ஒரு பிரஷ்டாச்சாரமான இழிந்த காரியம் செய்து யாருக்கும் நீங்க துக்கம் ஒன்றும் கொடுப்பது இல்லையேன்ட்டு நீங்க செக் பண்ணுங்க. ஏதாவது நம்ம செயல் மற்றவங்களுக்கு வருத்தம் கொடுக்குதான்ட்டு செக் பண்ணுங்க. நானும் குழந்தைகளை சுகமுடையவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். கடவுள் வந்திருக்கிறதே எல்லாரையும் சுகமா ஆக்கிறதுக்கு தான். எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். நம்ம அப்பா வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாருன்னா நம்மளும் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. கடவுள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கமே கொடுக்க மாட்டார். ஆனா எல்லாரும் அவரை வந்து கடவுள் ஏன் அப்படி செய்யறாருன்னு சொல்றாங்க இல்லையா. அவர் இதெல்லாம் நாடகம், இதெல்லாமே அப்படிதான் நடக்கும்ன்றார். நான் எதுவுமே செய்யறதில்லை, அவங்கவுங்க கர்ம வினைப்படி அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் நடக்குதுன்றார். அவரது பெயரே துக்கஹர்த்தா சுகஹர்த்தா. துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கும் வள்ளல் தான் வந்து கடவுள். மனம் சொல் செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லை என்ற குழந்தைகள் தங்களையே சோதித்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எண்ணத்தின் மூலமாக கூட அடுத்தவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் போகக்கூடாது, துக்க வைப்ரேஷன். இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருப்பாங்களா, எனக்கு இவ்வளோலாம் செஞ்சாங்க அப்படிலாம் நம்ம அந்த மாதிரி கூட எண்ணத்தினால கூட அவங்களுக்கு அந்த துக்கம் வந்து வைப்ரேஷன் போகக்கூடாதுன்றாரு. எண்ணம் சொல் செயல் கூட சுகம் கொடுக்கக்கூடியது தான் இருக்கணும், அப்படி செக் பண்ணுங்கன்றாரு. சிவபாபா ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. கடவுள் யாருக்குமே துக்கம் கொடுக்கல. அப்போ அவரோட குழந்தை நம்ம அப்படிதானே இருக்கணும். நான் கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த எல்லையில்லாத கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா வராரு, கல்பமா வராரு. இதே நேரத்துல இதே கதை ஸ்டோரி நம்மளோட கதையை நமக்கே சொல்றாரு. நாம் நமது வீட்டிற்கு செல்வோம். இப்ப நம்ம பரந்தாமத்துக்கு நம்ம போவோம், பிறகு புது உலகத்தில் வருவோம் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நமக்கு முன்னெல்லாம் தெரியாது, எதுக்கு பிறந்தோம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் நமக்கு தெரியுது. நம்ம வந்து இப்போ முடிச்சுட்டு பரந்தாம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். பிறகு சொர்க்கத்துல வந்து திரும்ப பிறப்போம். இதெல்லாம் இப்போ நம்ம புத்தியில வந்துருச்சு. இப்பொழுதைய படிப்பிற்கேற்ப கடைசியில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி விடுவீர்கள். இப்போ எவ்வளோ ஞானம் ஸ்டோர் ஆகுது, எவ்வளோ குணம் சக்தி எல்லாம் ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அடுத்த பிறவில நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம்னு சொல்றாரு. பதவி கிடைக்குன்றாரு. வீட்டிற்கு திரும்ப சென்ற பிறகு வரிசைகரமாக பாகம் ஏற்று நடிக்க வருவீர்கள். இப்போ எல்லாரும் ஒன்னா கடைசியில விநாசத்தின் போது எல்லாருமே ஆத்மாக்கள் பாபா கூட போயிடும், கசு கூட்டம் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பரந்தாமம் போயிட்டு திரும்ப நம்ம வரிசைக்கிரமமா பார்ட்டேற்று நடிக்க வருவீங்கன்றார். இது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப வந்து நம்ம திரும்ப சொர்க்கம் வந்து லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யன்றதுனால அங்க வந்து ராஜா ராணி வேலைக்காரர்கள் பிரஜைகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ராஜ்யத்தை தான் இப்ப ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது யார் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஹையஸ்டா மார்க் எடுக்கிறாங்க, பாபா நினைவுல நம்ம இந்த சரீரத்தை விடணும், சுயராஜ்ய அதிகாரியா மாறணும். இதெல்லாம் நம்ம வந்து
இருந்தோம்னா நம்ம வந்து நல்ல பதவி அங்கே கிடைக்கும். இப்போது என்ன புருஷார்த்தம் செய்வீர்களோ அதே புருஷார்த்தம் உங்களுடையது. இப்போ நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ, பாபா சொல்கிறாருல, ஸ்ரீமத்துன்னு கொடுத்துருக்குறாரு, அவர் சொல்கிற பேச்சு கேட்கணும், முரளி படிக்கணும், முரளியில் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அமிர்த வேலை எழுந்திருக்கணும், பாபாவை நினைக்கணும், இந்த பயிற்சி செய்யணும். ஏன்னா அரைக்கல்பமாக நான் தான் இந்த உடல்ன்றது அப்படியே பதிவாயிருக்குது. அதனால் நான் உடல் இல்லை, நான் ஆத்மான்றதை நம்ம கொண்டு வரணும். தலைக்கீழாக நீங்கள் தொங்கியிருக்கிறீங்க, இப்போ திரும்ப நீங்கள் வந்து நேராக ஆகணும்னா ஆத்மான்ற உணர்வு வரணும். அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யணுன்றாரு. இப்போ என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதே தான் கல்பமாக அதே தான் உங்கள் முயற்சின்னு சொல்லி சொல்கிறாரு. கல்பமாக நிரூபிக்கப்பட்டு விடும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நமக்கே தெரியும், இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ, பாபா எவ்வளோ நினைக்கிறோமோ அதே தான் அடுத்த கல்பமும் செய்வோம். அதனால இது எல்லாமே நமக்கு தெரியுன்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய நாலேஜ் தந்தையை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இது ஒரு கடவுளை தவிர இந்த எல்லையற்ற சினிமாவை பத்தி யாருக்கும் தெரியாது என்பதை முதலில் அனைவருடைய புத்தியிலும் பதிய வைக்க வேண்டும். ஆனா இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இந்த படைப்பவர், இந்த முதல் இடைக்கடை ஞானம் வந்து கடவுள் தான் எங்களுக்கு சொன்னாரு, இதை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லுங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பெயரே இல்லாமல் செய்து விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பேற்பட்டவர் சிவன்னு, பரம்பிதா பரமாத்மான்னு அவர் தான் சொல்லணும். ஆனால் அவர் தான் இந்த ஞானத்தை சொன்னார், கீதா ஞானத்தை அவர் சொல்லி தான் எல்லாரும் தேவதையானாங்கன்றத சாஸ்திரத்தில் மறைச்சிட்டாங்க, இல்லாமல் பண்ணிட்டாங்கன்றாரு. பக்தியில் சுத்தமாக வழிபடுறோம், ஆனால் அவருக்கு இவ்வளோ புகழ் இருக்குன்றதே மறைச்சிட்டாங்க. திருமூர்த்தி என்ற பெயரோ இருக்கிறது, ஆனால் திருமூர்த்தி சிவன்ட்டு சொல்கிறாங்க. திருமூர்த்தி பாதையும் உள்ளது, திருமூர்த்தி ஹவுஸ் என்று கூட இருக்கிறது. திருமூர்த்தின்ட்டு பேர்லாம் வச்சுக்கிறாங்க. திருமூர்த்தின்னா என்னன்னா, பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு தான் திருமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. 3 மூர்த்திகள். இந்த மூவரின் படைப்பு கர்த்தாவான சிவபாபாவின் அடிப்படை பெயரே இல்லாமல் செய்து விட்டுள்ளார்கள். ஆனால் இந்த 3 பேரும் யார் படைச்சதுன்னா சிவபாபா தான். ஆனால் வந்து இதை மறைச்சிட்டாங்க, இதை யார் மூலமாக செய்யறது அப்படின்றத மறைச்சிட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரர் மட்டும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய படைப்பு யார் அவங்கள படைச்சாங்கன்றத மறைச்சிட்டாங்க, பெயர் கூட இல்லாமல் செய்துவிட்டுள்ளார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் காட்ஃபாதர் தான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றாங்க. அவர் தான் சிவன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு தான் விதவிதமா வந்து பேர் சொல்றாங்க, அல்லாஹ், ஜஹோவா அப்படின்னு வேற வேற பேர் இருக்கு, ஆனா கடவுள் ஒருத்தர் தான். பிறகு இருப்பது திருமூர்த்தி என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவருக்கு அடுத்த ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கரர் தான். இதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம். தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய நாம் இந்த ஆசையை இப்போது பெறுகிறோம். இந்த ஞானவர்கள்ல இந்த உலக ஞானம், இந்த படைப்பினுடைய ஞானம், படைப்பவருடைய ஞானம், இதுதான் வந்து நமக்கு ஆஸ்தின்றாரு. தந்தையின் நாலேஜ் மற்றும் ஆஸ்தி இந்த 2ம் நினைவில் இருந்தது என்றால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இப்போ நம்ம சொர்க்கம் நமக்கு கிடைக்க போகுது, பாபாவுடைய ஞானம் கிடைச்சிருச்சு, நம்ம தாரணை பண்ணி சொர்க்கத்துக்கு போக போறோம். இது நினைவில் இருந்தாலே எப்பவுமே நீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்றாரு. தந்தையின் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் எவரொருவருக்கும் ஞான அம்பனை எய்தீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும். இப்போ பாபாவோட நினைவுல இருந்து நீங்க யாருக்கு வேணா இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கலாம். சொல்லி புரிய வச்சீங்கன்னா நல்ல தாக்கம் ஏற்படும் சொல்லி சொல்றாரு. பாபா நினைவுல ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவுல நீங்க வந்து சொல்லும் போது ஞான அம்பு போய் பாயுன்னு சொல்லி சொல்றாரு. அதில் சக்தி வந்து கொண்டே செல்லும். இப்ப நீங்க ஞானத்தை சொல்ல சொல்ல சக்தி வரும்ன்றாரு, அதுல சக்தி வந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. நினைவு யாத்திரையினால் சக்தி கிடைக்கிறது. பாபா நினைக்க, ஏன்னா பாபா நினைச்சாதான் நமக்கு சக்தி வருது. அப்ப பாபா நினைவோட ஞானத்தை சொல்லும் போது நமக்கும் சக்தி வரும், நம்ம சொல்ற அவங்க கேட்கறவங்களுக்கும் சக்தி கிடைக்கும். அப்ப தந்தையோட நினைவுல இருந்து நீங்க சொல்லும் போது அப்ப நல்ல தாக்கம் ஏற்படும்ன்றாரு. நினைவு யாத்திரையினால் தான் சக்தி கிடைக்கிறது. பாபாவுடைய நினைவுனாலதான் நமக்கு சக்தி கிடைக்குது. இப்போது சக்தி மறைந்து விட்டுள்ளது. இப்போ வந்து சக்தி இல்லைன்றாரு. ஏனெனில் ஆத்மா பதித்தமாக தமோ பிரதானமாக ஆகிடுச்சு, அதனால ஆத்மால சக்தி இல்லை. இப்போது நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கியமான கவனம் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த வீணா போயிட்டோம் இல்லையா, சமோ பிரதான நிலையில ஆயிட்டோம் கலியுக இறுதியில. இப்போ திரும்ப தூய்மை ஆகணுன்றதுல அட்டென்ஷன் வேணும்ன்றாரு. மண்மனா பவ என்பதன் பொருளே இதுதான் ஆகும் சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கிறது தான் அதோடைய பொருள் சொல்லி பாபா சொல்றாங்க.
கீதை படிப்பவர்களிடம் மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று கேட்க வேண்டும். இப்ப கீதை கிருஷ்ணர் சொல்றாங்கல்ல பகவத்கீதை, அதை போய் நீங்க கேளுங்க. இதோட பொருள் என்ன, மன்மனாபவனா என்னன்னு சொல்லி கேளுங்க. என்னை நினைவு செய்வதால் ஆசி கிடைக்கும் என்று கூறியது யார் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப மன்மனாபவனா ஆத்மானு புரிஞ்சு என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாருல்ல, அது யாருன்னு சொல்லி கேளுங்க. ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் கிருஷ்ணரோ கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் கிருஷ்ணர் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர்ன்றவர் புது உலகத்தினுடைய இளவரசரா இருக்கிறார். அந்த உலகத்திலே போயிட்டு அவர் தான் இளவரசர் ஆகிறாரு. அவருன்னா அந்த ஓல் உலகத்தையும் ஸ்தாபனை செய்யல. அப்ப யார் ஸ்தாபனை செய்யறாங்க? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று பாடப்பட்டிருக்கு. ஆனா பக்தியில கிருஷ்ணர் மூலமா ஸ்தாபனைலாம் சொல்லல, பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனைன்ட்டு சொல்லியிருக்கிறது. அப்ப பிரம்மா மூலமா யார் ஸ்தாபனை பண்ணியிருக்காங்க? மூலமான்னு போட்டிருக்குதுல்ல, அப்ப யாரோ தானே ஸ்தாபனை பண்ணியிருக்கணும். இப்போது செய்பவரும் செய்பவராக இருப்பவர் யார்? இப்ப பாபா கேட்க சொல்றாரு, நீங்க பிரம்மா மூலமா ஸ்தாபனைன்னு சொன்னீங்களா, அப்ப பிரம்மா மூலமா யார் செஞ்சது? செய்பவரும் செய்பவருமா யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேளுங்க. அவருக்கு சர்வ வியாபின் என்று வர கூறிவிடுகிறார்கள். உடனே சொல்லிடுறாங்க, ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, எங்கும் நிறைந்தவர் சொல்லி சொல்லிடுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆகிய எல்லாருக்குள்ளும் அவரே தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்லிடுறாங்க, கடவுள் எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான், ஆனா விதவிதமா ரூபம் எடுத்திருக்கிறாரு, ஆனா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரம்மாவும் ஈஸ்வரன் தான், விஷ்ணு, சங்கரர் எல்லாரும் ஒண்ணு, அவரே தான் இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் குழப்பி இருக்கு பாருங்களா, இப்படியெல்லாம் ரொம்ப குழப்பம் இருக்குது. ஆனா ஒரு கடவுள் தான் பரம்பிதா பரமாத்மா, மற்ற எல்லாரும் ஆத்மான்றது தெரியல, அவங்களுக்கு தேவதைன்றது தெரியல, அதனால எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போது இதற்கு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றாரு, இதை எப்படி புரிய வைக்கிறது? ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு கலியுகத்துல, நானே கடவுள்னு வேற சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? அதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் அறியாமைன்னு சொல்லி சொல்லப்படுதுன்றாரு. உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் எவ்வளவு அறிவிலியாக ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நம்ம தான் இப்ப விழிப்படையணும், விழிப்படைஞ்சு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஆனா நம்மளை அந்த 5 தலை ராவணன், 5 விகாரங்கள்ன்ற ராவணன் நம்மள முட்டாளா ஆக்கி வச்சிருக்குன்னு பாபா சொல்றாரு, நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குது. உண்மையில் நாம் கூட முதலில் அவ்வாறு தான் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம கூட பிகே ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம், 5 விகாரத்துல மாட்டிட்டு தான் இருந்தோம். ஆம், முதலில் உத்தமத்திலும் உத்தமர்களாக கூட நாம் தான் இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல தேவதைகளா உத்தமத்திலையும் உத்தமர்களா நம்ம தான் இருந்தோம். பின்னால் தான் இப்படி கீழே விழுந்து மகான் தூய்மையற்றவர்களாக ஆனோம் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக தான் மறுபிறவி எடுத்து மகா தூய்மையற்றவர்களா இப்ப கடைசி பிறவில ஆயிட்டோன்றாரு. ராம பகவான் குரங்கு சேனையை எடுத்துக்கொண்டார் என்று சாஸ்திரத்துல காண்பிச்சிருக்கிறாங்க. ராமருக்கு குரங்கு சேனை ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு கல் எடுத்து அதுல ராமன் எழுதி அந்த பாலத்தெல்லாம் கட்டுறதுக்கு ராமருக்கு குரங்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னுவாங்க. இதுவும் சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் சரிதான், ஏன்னா நாம் உண்மையில் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா நம்மளதான் செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம குரங்கு மாதிரி இருக்கணுமா, குரங்கு புத்தி மாதிரி நம்ம இருந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நம்மளதான் செலக்ட் பண்ணி நம்மள ஃபர்ஸ்ட் மாத்தி நம்ம மூலமா உலகத்தையே மாத்துறாரு. அதனால பாபா சொல்றாரு, இது இருப்பதே பிரஷ்டாச்சாரி இழிந்த உலகமாக என்று இப்போது உணர்வு வருகிறது. இப்ப உங்களுக்கு தெரியுது, இது உலகமே இப்போ இழிந்த உலகமா இருக்குதுன்ட்டு நமக்கு உணர்வு வருது. ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு முட்கள் போல குத்தி கொண்டே இருக்கிறார்கள். இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்கள கையை காட்டி உன்னாலதான் சொல்லி மற்றவங்களை திட்டிக்கிட்டு முட்கள் மாதிரி இருக்கிறாங்க. இது இருப்பதே முட்களின் காடாக சொல்லி பாபா சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, உலகமே முள்ளுக்காடு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5ல தான் ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் வீட்டுக்கு வீடு நிம்மதியே இல்லை. வீட்டுல போய் யார்கிட்டயா பேசி பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி புலம்புவாங்க. அது அதுக்கு காரணம் 5 விகாரமா தான் இருக்கும். அது மலர்களின் தோட்டம் ஆகும் சொல்லி சொல்றாரு. அது நம்ம சொர்க்கம் அங்க யாருக்குமே 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது, அங்க மலரா இருப்பாங்க எல்லாரும். அது மலர்களின் தோட்டம். இந்த காடு மிகவும் பெரியதாக இருக்கும். காடுனாலே பெருசா இருக்கும், தோட்டம்னா சின்னதா இருக்கும். அதே மாதிரிதான் சொர்க்கம் தோட்டம். இந்த கலியுகம் காடு பெருசா இருக்குன்றாரு.
தோட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும். கார்டன் பெரியதாக இருப்பதில்லை. தோட்டம் பெருசா இருக்காது. உண்மையில் இச்சமயம் இது மிகப்பெரிய முட்களின் காடாகும் என்று குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம், இது பெரிய காடு. சத்தியுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். சொர்க்கத்துல தோட்டமா இருக்கும். 33 கோடி பேர் தான் தேவதைகள். அது ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்போம். அப்ப எவ்வளவு கடைஞ்செடுத்து பாபா வந்து மலரா மாத்துறாரு பாருங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஆரம்பத்துல நடிக்க போறோம். இதெல்லாம் வந்து யார் அந்த அளவுக்கு மாறுறோமோ அவங்களதான் 9 லட்சம் பேர்ல போக முடியும். இந்த விஷயங்களே குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்பவே புரிந்துள்ளீர்கள். இதெல்லாம் நமக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. யாரிடம் ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ, சேவையில் மும்முரமாக இல்லையோ, பின் உள்ளுக்குள்ள அந்த அளவு குஷி கூட இருக்காதுன்றாரு. இப்ப இந்த ஞானம் நல்ல புத்தியில இருக்கணும், பாபா நினைவு இருக்கணும். சேவை அப்பதான் சேவை செய்யவே முடியும் நம்மளால. பாபா நினைவு இல்லை, ஞானமும் இல்லைன்னா நம்ம சேவையை செய்ய மாட்டோம். சேவையில கூட மும்முரமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள குஷி இருக்கும். அப்ப நம்ம சேவைலாம் செய்யலைன்னா அப்ப உள்ளுக்குள்ளார அந்த அளவு குஷி இருக்காதுன்றாரு. தானம் செய்வதால் மனிதர்களுக்கு குஷி உண்டாகிறது. இப்ப ஒண்ணும் இல்ல, சாதாரணமா வெளி உலகத்திலே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிருகத்துக்கு சாப்பாடு போடுறாங்க, அப்புறம் இல்லைன்னா வந்து குருவிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது யாராவது ஒன்றும் இல்லாத அந்த ரொம்ப பெக்கர் மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நல்லா தலை சீவி விட்டு பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டி விட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த தானத்தை பண்ணிட்டு அந்த சேவையை அந்த ஒரு அந்த சோஷியல் சர்வீஸ் அதை பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளோ குஷி வருது. எதுலையும், அதாவது வாழ்க்கையில எதுலையுமே கிடைக்காத ஒரு குஷி இதுல வருதுங்கன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, தானம் செய்வதால் மனிதர்களுக்கு குஷி உண்டாகிறது. அதுலதான் வருமேன்றாரு. அப்ப அவங்க அதை செய்யறாங்க, அதையும் செய்யலாம், அது செஞ்சாலும் குஷி வரும். ஆனா அதை விட குஷி எதுல தெரியுமா வரும்? இந்த ஞானத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது, மற்றவங்களை அந்த துக்கத்துல இருந்து விடுவிக்கும் போது நம்மளுடைய துக்கமும் போயிடும், அவங்களுடைய துக்கமும் போயிடும். அவ்வளவு குஷி நமக்குள்ளார வரும். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமா மாறிட்டே வரும். இவர் முந்தைய பிறவியில் தான புண்ணியம் செய்துள்ளார், அதனால் நல்ல ஜென்மம் கிடைத்திருக்கிறது என்று புரிந்திருப்பார்கள். அந்த வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா நல்ல புண்ணியவதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. போன பிறவில ஏதோ புண்ணியம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதான் நல்லா வாழறாங்கன்னு கூட சொல்லுவோம். அப்படிலாம் அந்த உலகத்துல சொல்லுவாங்க. ஒருவர் பக்தராக இருக்கிறார் என்றால் பக்தர்களாகிய நாங்கள் நல்ல பக்தரின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்போம்ட்டு புரிஞ்சிருப்பாங்க. இப்போ கிருஷ்ண பக்தர் ராம பக்தரா இருக்கிறாங்கன்னா இறக்கும் தருவாயில என்ன நினைப்பாங்க, அடுத்த பிறவில நான் கண்டிப்பா நல்ல பக்தரோட வீட்டுல போய் ஜென்மம் எடுப்பேன்ட்டு நினைச்சுக்குவாங்க. நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, நல்ல கர்மா பண்ணீங்கன்னா நல்லதாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றாரு. அதுக்காகவே பிறந்து வருவீங்க அதை அனுபவிக்கிறதுக்குன்றாரு. தந்தை அமர்ந்து கர்மம் அகர்மம் விகர்மம் இவற்றின் இயக்கத்தை பற்றி குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கிறார். பாபா அவரே உட்காந்து இப்ப நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்பாவே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறார். கர்மம்னா சாதாரணமா நம்ம மூச்சு விடுறது கூட கர்மம் தான். ஒரு மனசால நினைக்கிறது கூட, எண்ணம் சொல் செயல் எல்லாமே கர்மா தான். அந்த கர்மா வந்து நம்ம ஆத்ம உணர்வுல செய்யும் போது அது அகர்மம் ஆயிடுது. அதே நம்ம காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல ஏதோ பேசிடுறோம் ஏதோ செஞ்சிடறோம் அப்படின்னா விகர்மமா மாறிடுது. இதெல்லாம் பத்தி கடவுள் தான் நமக்கு புரிய வைக்கிறார். உலகினர் இந்த விஷயங்களை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா இந்த கர்மா பத்தி அகர்மம் பத்தி விகர்மம் பத்தி எல்லாம் உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்போது ராவண ராஜ்யம் ஆன காரணத்தினால் மனிதர்களின் கர்மங்கள் அனைத்தும் விகர்மங்களாக ஆகிவிடுகின்றன. இப்ப மாயாவோட ராஜ்யம் இருக்கிறதுனால இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் எங்க பார்த்தாலும் தலை விரிச்சு ஆடுது. அதனால எல்லாரும் பாவங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பதித்தமாகவோ ஆகவே வேண்டியிருக்கிறது. இப்ப எல்லாருமே தூய்மையற்றவரா ஆகவே வேண்டி இருக்குதுன்றாரு. ஏன்னா ஊரோட ஒத்து வாழுன்ற மாதிரி எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. எல்லாருக்குள்ளாரையும் இது கொரோனா வைரஸ் மாதிரி பரவிடுச்சுன்றாரு. தானம் புண்ணியங்கள் ஆகியவை செய்கிறார்கள் என்றாலும் கூட குறுகிய காலத்திற்கு அதனுடைய பலன் கிடைத்து விடுகிறது. இருந்தாலும் இங்கேயும் பக்தியெல்லாம் செய்யறாங்க, பக்தியில வந்து தானம் புண்ணியம் செய்யறாங்க. அது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த பலன் கூட கிடைக்குது. பிறகும் பாவங்களோ செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சரி, பக்தி தான் செய்யறாங்க, அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாருக்கும் உதவுறாங்க. ஆனா அதே சமயம் பாவ கர்மத்தையும் செய்யறாங்க. 5 விகாரத்துல போய் மாட்டிக்கிட்டு தவறு பண்றாங்க. அதனால வந்து பாவங்களும் செய்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
இதனால தான் அவங்களுக்கு பிறவி பிறவியாக எடுத்து திரும்ப அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நல்லது தான் செய்கிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொலையும் பண்ணுறாங்க. நல்லதும் செய்கிறாங்க, ஒரு பக்கம் கொலை செய்கிறது, திட்டுறது, கோபமாக பேசுறது, இது எல்லாமே பாவம் தானே, அதையும் செய்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ஆகிறதோ அவை பாவங்களுடையதாக தான் இருக்கும். இப்போ இந்த மாயாவோட ராஜ்யத்தில் நம்ம என்ன யார் கூட கொடுக்கல் வாங்கல் வச்சாலும் அது பாவங்களுடையதாக தான் இருக்குன்றாரு. தேவதைகளுக்கு முன்னால் எவ்வளோ தூய்மையான போக் படைக்கிறாங்க. இப்போ இந்த லட்சுமி நாராயணன் கோயிலெல்லாம் இந்த வெங்காயம் பூண்டு கூட போடாமல் தான் சமைக்கிறாங்க, சமைச்சு போகெல்லாம் படைக்கிறாங்க. தூய்மையாக ஆகி வருகிறார்கள் சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா தூய்மையாக ஆகி வராங்க, ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லை இல்லாத தந்தைக்கு கூட எவ்வளவு நிந்தனை செய்து விட்டுள்ளார்கள். கடவுளை கூட திட்டாங்க. எது நடந்தாலும் கடவுளை திட்டுறது, அந்த மாதிரியும் பண்ணிட்டான். அதனாலதான் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்றாரு. இறைவன் சர்வ வியாபி ஆவார், எங்கும் நிறைந்தவர், சர்வ சக்திவான் ஆவார் என்பது நாம் அவருக்கு மகிமை செய்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு அவரை மகிமை பண்றோம்னு நினைச்சிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் இது அவர்களுடைய தவறான அபிப்பிராயம்ட்டு கடவுளே சொல்றாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு பெருமையா சொல்றாங்க. கடவுள் தூணுல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, நானே கடவுள், அதெல்லாம் சொல்றது பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தவறான அபிப்பிராயம் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டார். எப்படி இருப்பாரு? இது அசுத்தமான உலகம். அவரும் ஹையஸ்ட், ஒரு உயர்ந்த விஐபி அப்படின்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரை இழிவுபடுத்துற மாதிரி தானே. இப்ப நம்மளையே நம்ம கல்லுல இருக்கிறோம், முள்ளுல இருக்கிறோம்னா அந்த கல் எங்க கிடக்குது? அது ஒரு ரோட்ல சாக்காடை கிட்ட கிடக்குது ஒரு கல்லுன்னா அதை போய் கடவுள்னு சொல்ல முடியுமா? அப்ப எவ்வளவு தவறு செய்யறாங்க. கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாருன்னா அது சர்வவியாபி கிடையாது கடவுள். அவர் இருக்கிற இடம் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம், பரந்தாமம். அவரை நம்மளால நினைக்க முடியும், நம்ம நினைச்சா அவர் நமக்கு உதவி செய்யவும் முடியும். அவர் பிரவேசமாயி நமக்குள்ளார வர முடியும். ஒரு பிகேஸ்குள்ளாரையும் வர முடியும் நம்ம கூப்பிட்டோம்னா. ஆனா அதை வேணா செய்வார். ஆனா மற்றபடி அவரு எல்லா அந்த அக்ரிணை உயிரினங்கள்லாம் இருப்பாருன்னா கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் தான் ஆவார். நாம் அவரை தான் நினைவு செய்கிறோம் என்று நீங்கள் முதலில் தந்தையின் மகிமையை சொல்றீங்க. இப்ப நீங்க கண்காட்சியெல்லாம் எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல, கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் நம்ம நினைவு செய்கிறோம். ராஜயோகத்தின் ஏம் ஆப்ஜெக்ட், லட்சியம், குறிக்கோள் கூட இப்போது முன்னால் இருக்கிறது. ராஜயோகன்றது ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாத்துறது, அதுதான் ராஜா ஆகக்கூடிய யோகம். அது கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதோட லட்சியம் குறிக்கோள் முன்னாடி நமக்கு இருக்குன்றார். இந்த ராஜயோகம் தந்தை தான் சொல்லி கொடுக்குறார். கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கிருஷ்ணர் ஃபாதர்ன்ட்டு? கிருஷ்ணர் ஒரு குழந்தை தொட்டில வச்சு ஆட்டுவாங்க. அவர் குழந்தையா கிடைக்கணும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதான் ஆசைப்பட்டிருக்கோம். ஆனா அவர் அப்பாவா யாரும் சொன்னதே கிடையாது. அவரோ குழந்தை ஆவார். சிவனுக்கு தான் தந்தை என்று சொல்வார்கள். எல்லாருமே சிவன் கோயில போய் லிங்கத்தை பார்த்து தான் நீ என் அப்பனே அம்மாவேன்னா அம்மை அப்பன்னே சொல்லி பாடுவாங்க. கடவுளை தான் சிவனை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேற எந்த கடவுளையும் எந்த தேவதைகளையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிரம்மாவையும் சொல்ல மாட்டாங்க, சங்கரரையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா லிங்கத்தை பார்த்தாதான் ஒரு அன்பு, பேரன்பு நமக்குள்ளார வரும். அப்பான்னு சொல்லிட்டு வரும். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவனுக்கு அவருக்குன்னு ஒரு உடலே கிடையாது. இது நான் கடனாக எடுக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே இவருக்கு பாப்தாதா என்று கூறுகிறீர்கள். இந்த பிரம்மா உடல்ல தான் கடனா எடுத்து வராரு. அவர் உயர்ந்தாலும் உயர்ந்த நிராகார தந்தை ஆவார். படைப்பிடமிருந்து ஆசி கிடைக்க முடியாது. இப்போ ஒரு சகோதரர்கிட்ட இருந்து ஒரு அண்ணங்கிட்ட இருந்து தங்கச்சிக்கோ இல்லை தம்பிக்கோ சொத்து கிடைக்காது. அப்பா கிட்ட இருந்து தான் சொத்து கிடைக்கும். அது மாதிரி நமக்கு கடவுள்கிட்ட இருந்து தான் சொத்து கிடைக்கும். லௌகீக சம்பந்தத்தில் ஆண் குழந்தைகளுக்கு தந்தையிடம் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போ லௌகீகத்துல பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் சொத்து. ஒரு ஆண் குழந்தை பிறந்தாதான் அப்பாவோட சொத்து. பெண் குழந்தைகளுக்கு அது கிடைக்காது. ஏன்னா பெண் குழந்தை வேற வீட்டுக்கு மனமாகி போயிடுவாங்க. அப்போ கணவனோட சொத்து வரும்னுட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று இப்போது தந்தை புரிய வைத்துள்ளார். இப்போ நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். ஆண் உடல்ல பெண் உடல்ல இருந்தாலும் நம்ம பிரஜாபிதா பிரம்மாவின் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகளா இருக்கிறோம் இப்ப. ஆனா நம்ம ஆத்மாக்கள், அதனால நமக்கு ஆஸ்தி உண்டுன்றாரு. பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. ஆனா பிரம்மா பாபா கூட ஆஸ்தி கொடுக்கறது இல்லை. தந்தையினுடையராக ஆகும்போதே ஆஸ்தி கிடைக்க முடியும். இப்ப நம்ம பிரம்மா பாபா உடல் மூலமா சிவபாபா நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. அப்புறம் நம்பி நம்ம இந்த ஞானத்தை கேட்கும் போது நமக்கு ஆஸ்தி கிடைக்க முடியும்ன்றாரு. இப்ப கடவுளுடையவரா ஆகும்போதுதான் இந்த ஆஸ்தி கிடைக்க முடியும். இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்ப கடவுளே நமக்கு நேரா வந்துட்டார், புரிய வைக்கிறார். இவற்றுடையது ஒன்றும் சாஸ்திரமும் உருவாக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு.
இதெல்லாம் வச்சு சாஸ்திரம்லாம் நம்ம உருவாக முடியாதுன்றாரு. நீங்கள் எழுதுகிறீர்கள், புத்தகங்கள் அச்சிடுகிறீர்கள். இப்ப நம்ம அந்த ஞானத்தை வச்சு ஏதாவது எழுதுறாங்க, நிறைய பிகேஸ் எழுதுறாங்க, லிட்ரேச்சர்லாம் அச்சிடுறாங்க என்றாலும் கூட பிறகும் ஆசிரியர் இல்லாமல் யாருமே புரிய வைக்க முடியாது. இல்லைனாலும் அந்த புக்கை வந்து யார் சொன்னாங்களோ, யார் எழுதுனாங்களோ அவங்க தான் புரிய வைக்கணும். ஆசிரியர் இல்லாமல் புத்தகங்கள் மூலமாக யாருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த முரளிலாம் கூட இது கடவுளே தான் சொன்னது, அதை தான் பிரம்மா பாபா எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் யாராவது அந்த வந்து அதை படிச்சு புரிய வைக்கணும். அப்பதான் அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போது நீங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆவீர்கள். அதனால்தான் பாபா நம்மள ஆசிரியரா ஆக்கியிருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க தான் புரிய வைக்கணும். தந்தை விதை ரூபமானவர் ஆவார். கடவுள் வந்து விதை ரூபமா இருக்கார். கல்பவிச்ச மரத்தினுடைய விதை ரூபம். அவரிடம் முழு விருட்சத்தின் முதல் இடைக்கடை பற்றிய நாலேஜே இருக்குது. அவர் ஞான கடல்ன்றதுனால இந்த இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இது வந்து ஒரு விருட்ச மரம்ன்றார், கல்பவிச்ச மரம். இதோடைய முதல் இடைக்கடை ஞானம் எல்லாத்தையும் நமக்கு சொல்றார். ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறார். நம்மை சுப்ரீம் தந்தை தனது குழந்தையாக ஆக்கியிருக்கிறார். அவரே நமக்கு ஆசிரியராக ஆகி படிப்பிக்கிறார் என்ற குஷி குழந்தைகளாகி உங்களுக்கும் எப்பொழுதும் இருக்கணும்ன்றார். எவ்வளவு குஷி இருக்கணும், கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னு. உண்மையான சத்குருவும் ஆவார். கூடவே அழைத்தும் செல்கிறார். அவர் நடுவுல விட்டுட்டு போல, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் ஒரே கடவுள் தான். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் வந்து பாரதத்திற்கு ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்னர் ஆசையை அளிக்கிறார். கடவுள் தான் வராரு, 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆசி கொடுக்குறாரு. அவருக்கு தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறாரு. அந்த ஆசி கொடுக்குற அந்த கடவுள் தான், அவருக்கு தான் இப்ப சிவன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவராத்திரிலாம் கொண்டாடுறாங்க. உண்மையில் சிவனுடன் கூட திருமூர்த்தியும் இருக்கணும். உண்மையில சிவன் தனியா இல்ல, அவர் குழந்தைகளோட தான் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூலமா தான் படைப்பே செய்யறாரு. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம். அதனால திருமூர்த்தியும் அவர் கூட வைக்கணும்ன்றாரு. நீங்கள் திருமூர்த்தி சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க, சிவ ஜெயந்தி மட்டும் கொண்டாடுவதால் எந்த ஒரு விஷயமும் நிரூபணம் ஆகாதுன்றாரு. தந்தை வருகிறார் மற்றும் பிரம்மாவின் ஜென்மம் ஆகிறது. கடவுள் வராரு, பிரம்மாவை உருவாக்குறாரு. இந்த லேக்ராஜ்ன்ட்டு அவர் உடம்புல அவர் ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் உடம்புல வந்து அவரோட கடைசி பிறவில அவருக்கு பேர் பிரம்மான்னு வைக்கிறதே இவர் தான், பாபா தான் வைக்கிறாரு. வச்சு அவரை பிரம்மாவாக்கி அவர் மூலமா படைப்பை உருவாக்குறாரு. அப்ப பிரம்மாவினுடைய ஜென்மமே சிவன் வந்த பிறகுதான் ஆகுது. குழந்தைகள் ஆணீர்கள். இப்ப நம்மளும் ஜென்மம் எடுத்தோம். ஏன் நமக்கும் பிறப்பு சிவ ஜெயந்தி அன்னைக்கு தான் நமக்கும் பிறப்புன்றாரு. குழந்தைகளோட பர்த்டேவும் பாபாவோட பர்த்டேவும் அன்னைக்கு தான். குழந்தைகளா நம்ம ஆனோம், பிராமணரா ஆயிட்டோம், பிகேவா நம்ம ஆயிட்டோம். மேலும் லட்சியம் நோக்கம் முன்னால் நின்றுள்ளது. இப்போ நம்மளை வந்து பிராமணர்ல இருந்து ஃபரிஸ்தாவாக்குறாரு, ஃபரிஸ்தாவில இருந்து தேவதையா ஆக்குறாரு. இதுதான் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள் இருக்கு முன்னாடி இருக்குன்றாரு. சேம் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறார். இப்ப கடவுளே வந்துதான் ஸ்தாபனையை செய்யறாரு. ஏன் ஆப்ஜெக்ட் கூட முற்றிலும் தெளிவாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டதால் மட்டுமே முழு கீதையின் மகத்துவமே இல்லாமல் போயிட்டது. ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு கீதையில. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, அதெல்லாம் சாரம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சிவபாபா சொன்னதுதான். பேரை மாத்தி கிருஷ்ணர் பேர் அப்பா பேர் போடாம பிள்ளை பேரை போட்டாங்க. அதனாலதான் அந்த மகத்துவமே இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா டிராமாவே வேற மாதிரி ஆயிருக்கும். இதுவும் இப்போது நாடகத்தில் புரிஞ்சு என்ன பண்றது, டிராமா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். இந்த தவறு மீண்டும் ஆகத்தான் போகிறது. அடுத்த கல்பமும் இதே தான் நடக்கும். கீதை எழுதி அது கிருஷ்ணர் தான் சொன்னாருன்ட்டு எழுதிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொன்னதா சொல்லி எழுதிடுவாங்க. இதுவும் நாடகத்தில் பொருந்தி இருக்கிறதுன்னு சொல்றாரு. விளையாட்டையும் முழுவதும் ஞானம் மற்றும் பக்தியினுடைய தான் ஆகும்ன்றாரு. இந்த திருவிளையாடலே ஃபுல்லாவே ஞானம் மற்றும் பக்தி தான் சொல்றாரு. செல்லமான குழந்தைகளே, சொர்க்கம் மற்றும் சாந்தி தாமத்தை இப்ப நினைவு செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. பக்தியை பத்தியோ விவாதம்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணணும்னா சொர்க்கம் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. அல்ஃபு மற்றும் பே, தந்தை மற்றும் ஆஸ்தி எவ்வளவு ஈஸியானதுன்றாரு. மன்மனா பவ என்பதன் பொருள் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்க. இப்ப நீங்க கேளுங்க, மன்மனா பவனா என்னன்ட்டு, என்ன சொல்றாங்கன்ட்டு பாருங்க. பகவான் என்று யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கூறுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் அல்லவா? கேளுங்க, யார் பகவான் சொல்லி கேளுங்க. அவரை சர்வ வியாபின்ட்டு கூறுவார்களா என்ன? அவரோ அனைவரின் தந்தை ஆவார். பாபா சொல்றாரு, அவர் சர்வ வியாபின்னா அப்புறம் எல்லாரும் தந்தை
தந்தை ஆயிடுவாங்கல்ல. தந்தைன்னு ஒருத்தர் தானே இருப்பாரு, கடவுள் ஒருத்தர் தான். எல்லாருக்குள்ளாரையும் கடவுள்லாம் கிடையாது. சர்வ வியாபி, எங்க பார்த்தாலும் வியாபிச்சிருப்பவர்லாம் சொல்லுவாங்களா நான் சொல்றாரு. இப்போது திருமூர்த்தி சிவ ஜெயந்தி வருகிறது. இப்போ மார்ச் மாசம் ஜெயந்தி வரப்போகுது, சிவ ஜெயந்தி. நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படம் எடுத்து வர வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க வந்து சிவ ஜெயந்தி அன்னைக்கு திருமூர்த்தி சிவனுடைய படத்தை எடுத்துட்டு வரணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவன் ஆவார். பிறகுதான் சூட்சும வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரன் ஆவார்கள். இதெல்லாம் புரிய வைங்கன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். அவர் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். அவருடைய ஜெயந்தியை நீங்கள் ஏன் கொண்டாடுவதில்லை சொல்லி பாபா கேட்கிறாரு. அவசியம் பாரதத்திற்கு ஆஸ்தியை கொடுத்திருந்தார். அவருடைய பர்த்டே கொண்டாடணுமா இல்லையா? அவர் அதுதான் லீவ் விடணும், அந்த நாளுக்கு தான் லீவ் விடணுன்றார். லீவே விடுறது இல்லை. ஏன்னா கடவுள் உலகத்தையே மாத்திட்டு போயிருந்தார். அப்ப அவருக்கு எப்படி கொண்டாடணும் ஜாம் ஜாம்னு. அவருடைய ராஜ்யம் இருந்தது. இதுல உங்களுக்கு ஆரிய சமாஜத்தினர் கூட உதவி அளிப்பார்கள் சொல்றாரு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்து தர்மத்துல இருக்கிற மத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்றாரு, ஆரிய சமாஜத்தினர். ஏனெனில் அவர்களும் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சாரார் வந்து சிவனை ஏத்துக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கொடியை ஏற்றுங்கள். நம்ம வந்து சிவ ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கொடியை ஏற்றணும். அந்த கொடியில ஒரு பக்கம் திருமூர்த்தி இருக்கணும், காலச்சக்கரம் இருக்கணும், மறுபுறம் கல்பவிருட்ச மரம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு கொடி உருவாக்குங்க. உண்மையில் உங்களுடைய கொடி இதுவாக இருக்க வேண்டும், அமைக்க முடியும் அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லோரும் பார்க்கும்படி கொடியை ஏத்துங்க. முழு விளக்க உரை இதில் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவ ஜெயந்தி அன்னைக்கு அந்த கொடியை ஏத்த சொல்றாரு. கல்பவிருட்சம் மற்றும் நாடகம் இதில் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. கல்பவிருட்சம் மரத்துலையும் டிராமா படத்துலையும் தெளிவா இருக்கு ஞானம்ன்றாரு. நமது தர்மம் மீண்டும் எப்போது வரும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்துவிடும். இப்போ நீங்க எங்க பார்த்தாலும் இதை நீங்க நோட்டீஸ் ஒட்டுறது அந்த மாதிரி நம்ம கொடி பறக்க விட்டுட்டோம்னா அது எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ மற்ற தர்மத்தினரும் பார்ப்பாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அவங்க தர்மம் எப்போது வரும், 5000 வருஷ கல்பத்துல எந்த டைம்ல அவங்க தர்மம் வரும்ன்ட்டு அவங்களுக்கே தெரிய வந்துரும்ன்றாரு. எல்லாமே ரகசியம்லாம் வெளியே வரும்ன்றாரு. தாங்களாகவே அவரவர் கணக்கிட்டு கொள்வார்கள். அவங்களே அவங்கவுங்க தர்மம் எப்போ வரும், ஜீசஸ் எப்போ வருவாரு, எப்போ வந்து அப்ராஹாம் வருவாரு, எல்லாத்தையும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. அனைவருக்கும் இந்த சக்கரம் மற்றும் விருட்சத்தின் மீது புரிய வைக்க வேண்டும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டி சக்கர படம், விருட்ச மரம், கல்பவிருட்ச மரத்தை வச்சு புரிய வைங்க மற்ற தர்மத்தினருக்குன்றாரு. கிறிஸ்து எப்போது வந்தார், எத்தனை காலம், அந்த ஆத்மாக்கள் எங்க இருக்கிறார்கள், எல்லாத்தையும் நீங்க புரிய வைக்கணும்ன்றாரு. நிராகாரி உலகத்தில் இருப்பார்கள் என்ற அவசியம் கூறுவார்கள். அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்து எப்போ வருவார், அது வரைக்கும் அந்த ஆத்மாக்கள்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம புரிய வச்சிட்டோம்னா அவங்களே சொல்லுவாங்க, அது வரைக்கும் அவங்க பரந்தாமத்துல தான் இருப்பாங்க, அப்புறம் தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆத்மாக்களாகிய நாம் ரூபம் மாறி இங்கு வந்து சாக்காரமானவர்களாக உடல் உடையவர்களாக ஆகிறோம். நீங்களும் ரூபம் மாறி சாக்காரத்தில் வாருங்கள் என்று தந்தைக்கும் கூறுகிறார்கள் அல்லவா. இப்போ பாபா சொல்றாரு, நம்மளாம் ஆத்மா, இந்த உடல்ல எடுத்து நம்ம இங்க வந்து நடிக்க வந்திருக்கிறோம். உடல் உடையவராக நம்ம நடிக்கிறோம். அதே மாதிரிதான் கடவுளையும் கூப்பிடுறோம். நீங்களும் உடல் ஆதாரமா எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். அதனால்தான் அவரும் வராரு, உடல்ல வராரு. வருவதோ இங்குதானே வருவார். அப்புறம் எங்க போவாரு, இருக்கிறது ஒரு உலகம், நம்ம இருக்கிற இடமும் இந்த உலகம்தான். அப்ப இங்கதானே வருவாரு. சூட்சும வரமாட்டார். வேற சூட்சும இல்ல வேற எங்கேயும் அவரால் வர முடியாது. சாக்கார வதனத்துலதான் வருவாரு. எப்படி நாம் ரூபம் மாறி பார்த்து நடிக்கிறோம், அதே போல நீங்களும் வாருங்கள் சொல்லி நம்ம கூப்பிடுறோம். மீண்டும் வந்து ராஜயோகம் கற்பியுங்கள் சொல்லி பாபாட்ட சொல்றோம். ராஜயோகம் இருப்பதே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராஜயோகம் எதுக்காக தெரியுமா, இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமா ஆக்கிறதுக்காக. இதுவோ மிகவும் சுலபமான விஷயங்களாகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கும் ஆர்வம் இருக்கணும், இதெல்லாம் புரிய வைக்கணும், இதை புத்தியில ஏத்திட்டு மற்றவங்க போய் சொல்லணும். தானும் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதற்காக கடித போக்குவரத்து செய்ய வேண்டும். இதுக்காக நீங்க கடித போக்குவரத்து செய்யணுன்ற தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். உண்மையில் கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்லவும் செய்கிறாங்க. சொல்றாங்க இந்த கிறிஸ்துவ தர்மத்திலேயே கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரத பூமி சொர்க்கமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பைபிள்ல அந்த மாதிரி இருக்குது. எனவே திருமூர்த்தி சிவனின் படத்தை அனைவருக்கும் அனுப்பிவிட வேண்டும். இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் இந்த திருமூர்த்தி சிவனுடைய படத்தை அனுப்பிவிடுங்க. அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிற மாதிரி திருமூர்த்தி சிவனுடைய படத்தை அனுப்புங்க.
திருமூர்த்தி சிவனின் ஸ்டாம்பு தபால் முத்திரை கூட தயாரிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா இதை எவ்வளவு விஷயம் சொல்றாரு. ஸ்டாம்பு கூட தயாரிங்க, அதுல திருமூர்த்தி சிவன் இருக்கணும். இந்த தபால் முத்திரை தயாரிப்பவர்களுடைய டிபார்ட்மெண்ட் கூட இருக்கக்கூடும் சொல்லி சொல்றாரு. அவங்களுக்குன்னு தனி இலாக்கா இருக்கும், அங்க போய் தயாரிங்கன்றாரு. டெல்லியிலோ நிறைய எழுத படிக்க அறிந்தவர்கள் உள்ளார்கள். டெல்லியில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த காரியத்தை அவர்களால செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய தலைநகரம் கூட டெல்லியாகத்தான் இருக்க போகிறது. முதலில் டெல்லியை ஃபரிஸ்தான் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். முதல்ல டெல்லியை தேவதைகள் வாழும் இடம்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்பொழுதோ கபிரிஸ்தான், இப்போது சுடுகாடு ஆகும்ன்றாரு. இப்ப டெல்லி எப்படி இருக்கு, சுடுகாடு மாதிரி இருக்குன்றாரு. எனவே இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் புத்தியில் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் எப்பொழுதும் குஷியில் இருக்கணும். இப்ப நீங்க எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, அவரோட ஞானம் கிடைச்சிட்டு எவ்வளவு குஷியில இருக்கணும். சொர்க்கத்துக்கு போறேன், ஒரு ஏமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்ப ஏம் ஆப்ஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு குஷியில, எப்போதும் குஷியில இருக்கணும்ன்றாரு. மிக மிக இனிமையானவரா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இனிமையானவரா இருக்கணும், குஷியா இருக்கணும், அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும் சொல்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. சர்வ குண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக ஆவதற்கான முயற்சி இப்போ செய்யணும்ன்றாரு. உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமே இதுதான் சொல்லி சொல்றாரு. அதாவது 16 கலை நிரம்பியவரா, 16 பெற்று பேர் வாழ்வாழ்கன் பக்தியில சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா 16 கலைகள் சம்பூர்ணமாயி முயற்சி செய்யணுன்றாரு. சர்வகுண சம்பன்ன, அப்படி ஆனாதான் கிருஷ்ணரா ஆக முடியும். அதுக்காக இவ முயற்சி செய்யுங்கன்றாரு. உங்களோட லட்சியமே இதான். ஆனால் இதுவரை யாரும் ஆகல. இப்ப பிகே ஆனவங்க யாருமே ஒன்றும் ஃபரிஸ்தாவே ஆகல. ஃபரிஸ்தா ஆனாதான் தேவதை ஆக முடியும். இவ விடுபடவே இல்லை, எதுல இருந்து விடுபடலை. விடுபட்டாதான் ஃபரிஸ்தா. நம்ம உலக வாழ்க்கையில இருந்து, நம்ம எல்லாம் அந்த சூட்சமான விகாரங்கள்ல இருந்தெல்லாம் கூட விடுபடணும். அகங்காரமே இருக்கக்கூடாது, தேகம்ன்றதே மறந்து போயிருக்கணும். அவங்கதான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா ஆனாதான் தேவதை ஆக முடியும். அப்பதான் கலைகள் நிரம்பும். இப்போது உங்களுடைய முன்னேறும் கலை ஆகிக்கொண்டே போகிறது. ஆனாலும் நீங்க இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெல்ல மெல்ல ஏறுகிறீர்கள் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபா எல்லா வகையிலும் சிவ ஜெயந்தியின் பொழுது சேவை செய்வதற்கான குறிப்புகள் அளித்து கொண்டே இருக்கிறார். இப்ப எல்லா வகையிலையும் பாபா எப்படி எப்படிலாம் சேவை செய்யலான்ட்டு பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுக்கிறார். இவற்றின் மூலம் உண்மையில் இவர்களுடைய நாலேஜ், ஞானமோ பெரியதாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்ப பாபா இன்னைக்கே நிறைய சொல்லியிருந்தாருல்ல, இந்த மாதிரி ஸ்டாம்ப் அடிங்க, அப்புறம் திருமூர்த்தி சிவனுடைய சித்திரம் வச்சு ஸ்டாம்ப் அடிங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கொடி கூட நீங்க இந்த மாதிரிலாம் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி குறிப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு. இது ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தான் இவங்களோட நாலேஜ் ரொம்ப பெருசுன்ட்டு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. மனிதர்களுக்கு புரிய வைப்பதில் எவ்வளவு உழைப்பு பிடிக்கிறது. ஆனாலும் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஞானத்தை புரிய வைக்கிறது, ஏ டு இசட் புரிய வைக்கணும். திடீர்னு போய் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொன்னோன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து 7 நாள் கோர்ஸ் எடுக்கணும், அப்பதான் புரியும். உழைப்பு இல்லாமல் ராஜதானி ஸ்தாபனை ஆகுமா என்ன? தண்ணி கூட உழைச்சாதான் குடிக்க முடியும்ட்டு ஒரு முறையில் சொல்லிக்கிறாரு. அப்போ சாதாரணமா நம்மளால ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணிடணும், சாதாரணமா லட்சுமி நாராயணன் ஆயிட முடியுமா? எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உழைச்சுதான் ஆகணுன்றாரு. ஏறுகிறார்கள், விழுகிறார்கள், மீண்டும் எழுகிறார்கள். பாபா சொல்றாரு, இந்த குழந்தைகள் யோகா பண்றாங்க, முரளி கேட்கறாங்க, திடீர்னு பார்த்து நல்லா ஏறுறாங்க, திடீர்னு பார்த்தா விழுந்துடுறாங்க. 5 விகாரத்தை ஏதாவது ஒன்று அடி கொடுக்குது மாயா, விழுறாங்க, மீண்டும் ஏறுறாங்க. குழந்தைகளுக்கு கூட ஏதாவது ஒரு புயல் வருகிறது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வீக் பாயிண்ட்ல மாயா வச்சு அடிக்குது. புயல் வருது, மனசுலயும் வருது, வாழ்க்கையிலயும் வருது, நிறைய புயல் வருதுன்றாரு. முக்கியமான அடிப்படை விஷயமே நினைவுடையது ஆகும். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையே பாபா நினைவு தான். நினைவினால் தான் தூய்மையாக வேண்டும். பாபா நினைச்சாதான் சதோப்பிரதானமா ஆக வேண்டும். ஞானமும் சுலபமாகும். ஞானம் ஈஸி, இந்த குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். குழந்தைகள் இனிமேலும் இனிமையானவர்களாக இப்போது ஆகணும். மற்றபடி யோகா தான், பாபா நினைக்கிறது தான். அது மாதிரி குணத்தை மாத்திக்கிறது, நம்ம பழைய குணம்லாம் இல்லாமலே காணாமலே போயிடணும். அப்படியே பாபா நினைச்சு பாபா மாதிரியே ஆயிட்டு வரணும், பாப் சமான். இதுலதான் உழைப்பே இருக்குது. ஏம் ஆப்ஜெக்ட், லட்சியம் நோக்கமும் முன்னாடி நின்றுள்ளது. இவர்கள் லட்சுமி நாராயணன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறார். உங்க ஏம் ஆப்ஜெக்டை பாருங்க, அந்த படத்தை, லட்சுமி நாராயணோட படத்தை, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இது மாதிரி ஆகணும், இதுதான் உங்களுடைய ஏம் ஆப்ஜெக்ட் சொல்லி சொல்றாரு. இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி ஆகிறது. அந்த படத்தை பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த லட்சுமி நாராயணன் மாதிரி தான் அவங்களோட பிரஜைகள் கூட இருப்பாங்க. எல்லாருமே அவங்க ராஜ்யத்துல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அதை பார்த்தாலே எவ்வளவு குஷி வருது. மாணவர்களாகிய நம்முடைய ஏம் ஆப்ஜெக்ட் இது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பிப்பவர் பகவான் ஆவார். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மலாம், நமக்கு டீச்சர் கடவுள்.
பகவான் தான் நம்மளோட ஏம் ஆப்ஜெக்ட் என்னன்னு அவரே தான் சொல்லிட்டார் நமக்கு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் நாலேஜ் மற்றும் ஆஸ்தியை நினைவில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கிறது என்றால் சேவையில் மும்முரமாக இருக்க வேண்டும். நல்லா யோகா பண்றோம், முரளியும் நல்லா படிக்க வருது, புரியுதுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்றாரு. சேவை பண்ணுங்க, எல்லாருக்கும் அறிமுகம் கொடுங்கன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். சொர்க்கத்தையும் பரந்தாமத்தையும் நினைக்கணும். இந்த தேவதைகளை போல இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்கணும். எப்பயுமே பாபா கடிச்சிட்டாரு, வேற என்ன வேணும்? தேடினதே கடவுளை தான், கடவுளே கடிச்சிட்டாரு, இதுக்கு மேல என்ன? அளவற்ற குஷியில் இருங்க. ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். இப்ப பாபாவுக்கு உதவியாளராகி ஆசிரியராகி ஞானத்தை மற்றவனுக்கு தானம் செய்யணும்னு சொல்றாரு. வரதானம், தேகம், சம்பந்தம், வைபவங்கள் இந்த பந்தனங்கள் இன்றி சுதந்திரமாக பாபாவிற்கு நிகராக கர்மாதித்த நிலை அடைக. இந்த தேகம், இந்த சம்பந்தம், வைபவங்கள் இதெல்லாம் விடுபட்டுருங்க. இந்த பந்தனங்கள்லாம் இல்லாம சுதந்திரமா ஆயிட்டீங்கன்னா, இந்த பேர்டு, இந்த ஒரு பறவைய கூண்டுல இருந்து திறந்து விட்டா எப்படி ஓடும்? பறந்து போகும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துல இருந்து விடுபட்டு பாபாவுக்கு நிகராக கர்மாதித்த நிலையை அடைக சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாங்க. யார் ஒருவர் தன்னை ஒரு கருவி என புரிந்து கட்டளையின்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக ரூபத்தில் மோகமின்றி செயல்படுவார்களோ அவர்கள் இப்போதே கிளம்பி வாருங்கள் என்று கட்டளை கிடைத்த உடனேயே புறப்பட்டு வந்து விடுவார்கள். பாருங்களேன், பாபா சொல்றாரு, நான் ஒரு கருவி. இது பாபா எனக்கு கொடுத்த வாழ்க்கை. இந்த கடைசி பிறவில நான் ஒரு ட்ரஸ்டி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள். இந்த குடும்பத்தை எனக்கு நிர்வாகம் பண்ண சொல்லி கடவுள் கொடுத்துருக்கிறாரு, கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் இங்க இருக்கிறேன், மற்றபடி பேருக்குன்னு இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு யாரு சேவை செய்துக்கிட்டு ஆன்மீக ரூபத்துல இருக்கிறாங்களோ, யார் மேலேயும் பற்று இல்லாம வீடு வாசல் சொத்து சுகம் எதன் மீதும் பற்று இல்லாம, உடம்பு மீது கூட பற்று இல்லாம வாழறாங்களோ அவங்கள்ட்ட பாபா வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, கிளம்பி வாருங்கள்ட்டு கட்டளை கொடுத்துட்டாருன்னா உடனே இதோ வந்துட்டான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீண் செய்யாதவர்களையே மோகத்தை வென்றவர் என்று சொல்ல முடியும். பாபா விசில் ஊதிட்டாருன்னா யோசிக்க கூட கூடாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இந்த விநாசம் வரப்போகுது. பாபா கூப்பிடுறாரு, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம பற்று விடுத்து போயிட்டே இருக்கணும்ன்றாரு. அவங்கதான் மோகத்தை வென்றவர்னு சொல்றாரு. எனவே தன்னையே இப்ப செக் செய்யுங்க. இந்த மாதிரி நான் இதுலயா மாட்டிட்டு இருக்கிறேன்னா, எந்தெந்த விஷயத்துல நான் மாட்டிட்டு இருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. தேகம், சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா? என் தேகத்து மேல நான் பற்று வச்சிருக்கேன்னா இதை விட்டுட்டு போவே எனக்கு மனசு இல்லை. சம்பந்தம் தொடர்பு, இவங்க யாரையும் விடுறதுக்கு மனசு இல்லை. வைபவங்கள், என்னென்ன சொத்து சுகம், சில பேர் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அந்த அந்த அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருட்களை விட மனசு வராது, அதெல்லாம் பிடிச்சிட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பந்தனங்கள் எதுவும், சாப்பாட்டு மேல கூட சிலர் சாப்பாடு இது வேணும், அது சாப்பிடணும்னு ஆசை, இது சாப்பிடணும்னு ஆசை, அதுல போய் புத்தி மாட்டிட்டு இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, எல்லாத்துல இருந்தும் என்னை ஈர்க்காம இருக்குதான்ட்டு செக் பண்ணுங்க. பந்தனம் உள்ள இடத்தில் தான் ஈர்ப்பு இருக்கும். எங்க பற்று இருக்கோ அங்கதான் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும்ன்றாரு. ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு நிகராக கர்மாதித்த நிலையின் அருகே இருப்பார்கள். ஆனா யார் இதை எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஃப்ரீடமா இருக்கிறாங்களோ அவங்க பாபாக்கு பக்கத்துல இருப்பாங்க, கர்மாதித்த நிலையின் அருகே இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க அந்த கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிட்டாங்க. எதன் மீது அவங்களுக்கு பற்று இல்லை, எல்லாத்துல இருந்து விடுபட்டுட்டே வராங்க. அதாவது ஒரு பாபா தான், எனக்கு வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி மனசுக்குள்ள இருக்கும், வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம சிலர் வெளியிலே நம்மலாம் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு ஒரு பாபா போதும். இது அந்த நிற அகங்காரி நிலையே கிடையாது. இது அகங்காரத்தோட பேசுறது. அப்படிலாம் வெளியில சொல்லக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம எல்லாரு கூட இருக்கணும், அன்பா இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும். மற்றபடி ஒரு பாபாவுடைய நினைவோட எல்லாரு கூடயும் அன்பா இருக்கணும். இதுதான் கர்மாதித் ஸ்டேஜ். அந்த நிலையில கடைசியா சுதந்திரமா இருக்கிறவங்க ஆனா மனசுக்குள்ளார ட்ரஸ்டியா இருந்து வாழ்வாங்க. அவங்கதான் பாபு சமான் கர்மாதித் நிலையை அடைந்தவங்க. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன், அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன் சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்திடும். பாபா ஒரு 3 நாளா
முதல் நம்பர் முன்னாடி இதே சொல்லிட்டு இருக்கிறாரு. அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன் சக்தி இருக்கணும். அந்த 2 சக்தியின் வடிவமாக நம்ம இருந்தோம்னா, அன்பாவும் இருக்கிறது, ஒத்துழைக்கும் சக்தியும் இருக்கணும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, ஒரு சகயோகம் கொடுக்கறது, அந்த மாதிரி இருந்தோம். அன்பாகவும் இருந்தோம்னா நம்ம போயிடலான்றாரு. ராஜாங்கத்துல நமக்கு முதல் நம்பர் கிடைச்சிருன்றாரு. கிருஷ்ணர் கூட போயிடலான்றாரு. போய் நம்ம ராஜாங்கம் அமைக்கிறாருல, அதுல முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல போயிருவீங்க. ஆனா இப்ப உங்களுடைய வடிவம் எப்படி இருக்கணும்னா, அன்பு வடிவமா இருக்கணும், ஒத்துழைக்கும் சக்தி வடிவமா இருக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி மாறிட்டீங்கன்னா முதல் நம்பர் கிடைச்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.